ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் பார்வஸ் கிச்சன். நான் உங்கள் பார்வதி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, தயிர் சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. தயிர் சாதம் செய்கிறதுக்கு முதல்ல சாப்பாடை நல்லா குழைவாக வடிச்சுக்கணும். சாப்பாடு கொஞ்சம் நல்லா குழச்ச மாதிரி வடிச்சிக்கோங்க. உள்ளே உப்பு போட்டு கொஞ்சம் நான் வடிச்சிட்டேன். உப்பு போட்டு வடித்தா தயிர் சாதம் நல்லாயிருக்கும். நம்ம மறுபடியும் போடுறது சாப்பாடுக்குள்ளே கொஞ்சம் அதிகமாக போட்டு வடிச்சிருங்க. நல்லா குழச்சி எடுத்துட்டாலும் நமக்கு நல்லா குழச்சாலும் மறுபடியும் நல்லா குழையாத மாதிரி இருந்தால் இந்த கரண்டியோ இல்லை மேக்சரோ வச்சு நம்ம கொஞ்சம் அதை மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா மசிச்சுட்டுங்க. சாப்பாடு நல்லா மசித்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் மசித்து விடுறேன். நல்லா மசிச்சாச்சு பாருங்கள். இதில் நம்ம உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பால் சேர்க்க தேவையில்ல. இந்த மத்தியானமாக பசங்களுக்கு லஞ்சு கட்டுற மாதிரி இருந்ததுன்னா பால் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இது தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய் இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிச்சிடலாம். கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு அந்த பச்சை மிளகாய் இஞ்சி வேறு எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, போட்டுருங்க. பச்சை மிளகா போடும்போது கொஞ்சம் பார்த்து போட்டுக்குங்க. தெரிச்சிட போகுது. ரெண்டாக கீரி போடுறதுனால தெரிக்காது, இருந்தாலும் பார்த்துக்குங்க. தாளித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம மசித்து சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதில் நான் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நான் மதியம் பசங்களுக்கு கட்டி கொடுத்து அனுப்புறதுனால பால் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பால் சேர்த்துக்காதீங்க, தயிர் மட்டும் போடுங்க, சரியாக இருக்கும். நான் பால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து தயிரை கம்மியாக பண்ணி போட்டுட்டேன். மத்தியானம் அப்போ தான் அந்த புளிப்பு கரெக்டான பதத்துக்கு வருங்கிறனால உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தயிர் மட்டும் போட்டுக்குங்க. நல்லா கிளறிக்குங்க. நான் உப்பு முதல்ல போட்டதுனால இப்போ உப்பு சேர்க்கலை. அந்த தாளித்ததையும் நல்லா உள்ளே கொட்டி கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், ஈஸியாக செஞ்சிடலாம். தயிர் சாதம் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டான தயிர் சாதம் ரெடி. இது கூட நம்ம கொஞ்சம் மாங்காய் ஊறுகாயோ ஏதோ ஒரு ஊறுகாய் இருந்தால் கூட போதும். வேணும்னா நம்ம உருளைக்கிழங்கு ஏதோ செஞ்சுக்கலாம். எதுவும் இல்லைன்னா மாங்காய் ஊறுகாய் இருந்தால் போதும். வெயில் காலத்துக்கு இதமாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.